மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பட்டர் ஃப்ரூட் செடி. பட்டர் ஃப்ரூட் செடி இப்போது அப்புறம் பெரிய மரமாகும். எனக்கு ஒரு நாள் சென்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அப்போ எல்லோரும் ஜூஸ் குடித்தாங்க ஜூஸ் கடையில். அப்போ எனக்கு பட்டர் ஃப்ரூட்டோட ஜூஸ் குடிக்கணும்னு ஆசையாக இருந்தது, குடித்தேன். அந்த கடைக்காரங்கிட்ட அந்த சீடு விதையை வாங்கிட்டு வந்தேன். அந்த கொட்டை வாங்கிட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுனால சரி இது எப்படியாவது முளைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல முளைக்க வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு, முளைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடனே போய் பட்டர் ஃப்ரூட் செடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பண்ணையில். அது 900 ரூபான்னு சொன்னாங்க. சரி வாங்கி வச்சுட்டேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா திடீர்னு சின்னதாக வெளியில் ஒரு துளிர் வந்திருந்தது. சரி இந்த செடியோட துளிர் தான் பார்த்தா தனியாக வந்திருந்தது. அப்புறம்தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம ஒரு பட்டர் ஃப்ரூட் செடியோட அந்த பழத்தோட விதையை போட்டோம்ல, அதுதான் முளைச்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இது வேர் வந்திருக்குமா, எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பிடுங்கி பார்க்கணுமோ அப்படின்னு சொல்லிச்சு ஞாபகம் வந்தது. சின்ன வயசில் அப்படி தான் எங்கள் அண்ணன் ஒரு கொய்யா செடி வச்சுருந்தான். அது கொஞ்ச நாள் ஆனோடனே அது வேர் வச்சுருந்தான். 2 நாள் கழித்து அதை பிடுங்கி வேர் வந்திருக்கான்னு பார்த்தேன். எங்கள் அண்ணன் திட்டான். அப்போது எப்படி வேர் வந்தால் தானே அது பிழைக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அப்படி அவன் சொன்னான், அப்படி பிடுங்கி பார்க்கக்கூடாது, அது துளிர் வரும், நல்லா தளதளன்னு துளிர் வந்து வளர தொடங்கும், அப்போ நல்லா வேர் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எந்த செடியுமே நம்ம பிடுங்கி பார்க்கக்கூடாது அப்படின்னு சின்ன வயசில் எனக்கு சொன்னது ஞாபகம் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சின்ன வயசில் உங்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா யாராவது சொன்ன ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.